நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற தலைப்புல கலந்துரையாடலுக்காக நேற்று ஒர்க்ஷாப் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப யார் சொல்றது ஃபர்ஸ்ட்? மகாலட்சுமி சொல்லுவோமா? மகா சொல்லுவாங்க. சொல்லுங்க. அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேசப் போகும் தலைப்பு நீரின்றி அமையாத உலகு. நீர் இல்லாமல் இந்த உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என அனைத்திற்கும் நீர் இன்றியமையாதது. ஆனால் அதனால் தான் நம் முன்னோர்கள் நீரின்றி அமையாத உலகு என்று கூறியுள்ளனர். குடிப்பதற்கும், சமைப்பதற்கும், விவசாயத்திற்கும், தொழிற்சாலைக்கும், மின்சார தயாரிப்பதற்கும் நீர் மிகவும் அவசியம். ஆனால் இன்று மக்கள் நீரை வீணாக்குவதாலும் நீர் பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிக்க வேண்டும். மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நமது உடலில் பெரும் பகுதி நீரால் ஆனது. மனிதன் உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும். ஆனால் நீர் இல்லாமல் சில நாட்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது. அதனால்தான் நீரை உயிரின் ஆதாரம் என்று கூறுகிறார்கள். விலங்குகளின் குடிநீராக இருப்பதும் நீரே. தாவர உண்ணிகளுக்கு தேவையானது புல்வெளிகள், காடுகள் ஆகும். காடு வளர்வதற்கு நீர் தேவை. பறவைகளும் நீர் அருந்துகின்றன. பறவைகளும் நீர், ஏரிகளும் கடல்களும் நீர் மிகவும் அவசியம். நீரை காப்போம், உயிரை காப்போம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னா தண்ணி இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. தாவரங்கள் கிடையாது, அடுத்தது விலங்குகள் கிடையாது. எல்லாத்துக்குமே அடிப்படை என்னது? தண்ணி தான். அப்ப அந்த அடிப்படையான தண்ணிய நம்ம என்ன பண்ணணும்? சேமித்து வைக்கணும் அப்படின்ற கருத்தையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள் மகா.